எல்லாருக்கும் வணக்கம். ஏய் அப்பாடா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியலினாலும் 60 வாட்ஸ் பல்ப் மாதிரி அரையும் குறையுமாவது எரிஞ்சிட்டு இருந்தோம். அதையும் ஒருத்த வந்து அணைச்சிட்டு போயிட்டானே. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமா எல்லா வீடுகள்லையும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. என்ன அது? ஏங்க எதுக்கு மியூசிக் போட்டு இருக்கீங்க? 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏற்றுக்கணும். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேல். நம்ம எல்லாருமே அப்படிதான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. எலெக்ஷனா இருந்தாலும் கரெக்ஷனா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான ஒரு வழிக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. நம்மோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உடன்பிறப்பே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். கால்ல வந்து விழுங்கடா, என் கால்ல வந்து விழுங்கடா. நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. கடவு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட திரு சபரி கார்த்திகேயன் அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அத்துணை வேட்பாளர்களின் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் மு.க. ஸ்டாலின். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்போ ஆட்சி எப்போ நாள் கவலாம் எதியா இருங்க. 2021 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார், நீங்க தானே சார் இந்த 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் நல்லபடியா ரன் பண்ணணும், திறமையான எதிர்கட்சியா இருக்க மட்டும்தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆட்சி கவிழும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியான ஆட்சி, நிலையான ஆட்சி கொடுக்கணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னன்னா ஆட்சி கவிழும் சொல்றீங்க. கித்தனா நாக்குபாய் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி விரைவில் கவிழும் என்று தன்னுடைய அரசியல் புலனாய்வு, அரசியல் ராஜதந்திரத்தை வைத்து கணிக்கிறாரா, அல்லது கவுக்க போறதே நான் தானே அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாரா? சோறு தின்னால வேற நத்திட்டானுங்களான்னு தெரியல. நான் உங்களை சொல்ல சார், அவங்கதான் 6 மாசம் டைம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. திருப்பியுமே இந்த வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சொன்னதுபடி 6 மாசம் நேரம் கொடுக்க விரும்பினோம், அதை கொடுத்தாச்சு அப்படின்னு. அப்ப அதுதான் காரணமா இருக்குமா? இல்ல நீங்க நேரம் கொடுக்கறங்கிறது நீங்க கொடுக்கறது இல்ல சார். நீங்க யாரு 6 மாசம் நேரம் கொடுக்கறதுக்கு? மக்கள் கொடுத்திருக்காங்க வாக்கு. ஏன் தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இன்னைக்கு தோக்கடிச்சிட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு போயிடுங்களேன் பாப்போம். நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நீங்க உங்களுடைய தோத்தது வந்து இப்ப நீங்க முதல்வர் தோத்ததே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா?
15 மந்திரிமார்கள் தோத்தது கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் ஒரு படி அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டும் இல்ல, ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்களும் தோத்து போயிருக்காருல்ல. அப்போ இத்தனை தோல்வியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன போய் 6 மாசம் நீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கறது? நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி. நாமளா பெருந்தன்மையா பெரிய மனசு பண்ணி அது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அது வழியா பாஜக வந்து கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டில் நுழைந்து விடக் கூடாது என்பதற்காக பெருந்தன்மையாக என்னுடைய கூட்டணி கட்சிகளை நானே அனுப்பிவிட்டு உங்களுக்கு ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து பிரச்சனை இல்லாத மாதிரி நான் பண்றேன் எங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் கொடுத்தோம்னா, சே பெரிய மனுஷன் தான்யா, 1000 தான் இருந்தாலும் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா. விஜய் வந்துட்டோம், தப்பு பண்ணட்டும், தப்பு பண்ண விட்டு அதுக்கப்புறம் பிடிப்போம், இப்படிலாம் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு தான் ஐயா இப்ப சொல்றாரு இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது விஜய்க்கான நெகட்டிவிட்டி அப்படி ஏற மொமெண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகும் போது வேணா கவுத்து விட்டுருவோம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறாங்க போலக்குது. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சனாதனத்தை நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மக்களுக்கு எதிரான சக்தியை நாங்க ஒழிப்போம் சொல்லிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? அது வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட போய் பேசணும், அவங்க பாட்டிகிட்ட போய் பேசணும், அதெல்லாம் அது போய் அசம்பிளியில் போய் எங்கே பேசணுமோ அங்கே பேசாம எங்கே தேவையில்லையோ அங்கே போய் பேசியிருக்காங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. மற்றவனை எதெல்லாம் காலி பண்ணுமோ இந்தி படிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் ஹிந்தி படிப்பாங்க. தமிழ் பண்பாடும்பாங்க, அவங்க வீட்டில் மட்டும் வேற பண்பாடு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு சார். திமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? திமுக எதிர்காலம் உதயநிதி மாதிரியே இருக்கும். இன்னைக்கு தான் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, அதுக்கான காரணம் நான் இன்னைக்கு சொல்றேன், அதுக்கு காரணமே நீங்க தான். இதுக்கு என்ன ஆய்வு செய்யணும்? இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமே திரு மு.க. ஸ்டாலினுடைய நிர்வாகத்தோடைய தோல்வி. ஒருத்தரை நம்பி நடுத்தெருவு வந்துட்டேன் மேடம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் மேடம். கார் ஓட்டுற வேலையினாலும் பரவாயில்ல மேடம், காக்கா ஓட்டுற வேலையாவது கொடுங்க. சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆதரவு இருக்கு ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு? யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர். பயப்படணுமா? பயம் வரலையடா, முகரை பார்த்தா பயம் வர மாட்டேங்குது. துணை முதல்வராக்கினாங்க, இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாரா சீனியர் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி அனுபவசாலிகள் எல்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க, சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தாது, இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தாது. என்னங்கடா ஆளாளுக்கே வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம்.